ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் ஃபோட்டோ எடிட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு நியூ இயர் ஃபோட்டோ எடிட்டை வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து ஃபிக்ஸட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலரை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கீழே டூல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு க்ராப்னு இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக, அதை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே அவங்க போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இப்போ மேலே இருக்க டிக் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இல்லை நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். அபிலான்னு டைப் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த ரெட் கலரில் கொடுத்துருங்க பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் அபிலான்னு டைப் பண்ணிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அந்த இமேஜை வந்து நீங்களும் செலக்ட் பண்ணுறங்க. ஓகே, இந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் வந்து இந்த ஸ்டிக்கர்னு இருக்குல்ல அதிலே போயிடுங்க. இந்த அபிலான்னு டைப் பண்ணல அதிலே வந்து இன்னொரு இமேஜ் இருக்கும், 2025 2026ன்னு இருக்கும், அது செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி மேலே டாப்பில் வந்து செட் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கீழே ஆட் ஃபோட்டோன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கேலரியில் வந்து நீங்கள் எந்த இமேஜ் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ ரொம்பவே ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஒரு 2 or 3 ஸ்டெப் மட்டும் அந்த எடிட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ மேலே இருக்க ஆட் ஒன்று கொடுத்துட்டிங்களா, இமேஜ் இந்த மாதிரி வந்துடும், நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இமேஜ். இந்த இமேஜை வந்து இப்போ எப்படி எடிட் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். இமேஜ் வந்து இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு மேலே டாப்பில் வந்து அந்த எரேசர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்க. அந்த எரேசர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே இப்போ ஒரு எரேசர் பட்டன் இருக்குல்ல அதையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இதை வந்து கீழே இருக்கிறதுலாம் வந்து தேவையில்லாமல் இருக்கிறதுலாம் வந்து எரேஸ் பண்ணுங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு இமேஜ் ஓகேனா மேலே இருக்க டிக்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, மறுபடியும் உங்களோட இமேஜ் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு அந்த அமௌண்ட்னு இருக்குல்ல அது வந்து 9, 9, 10 அந்த மாதிரி செட் பண்ணுறங்க. செட் பண்ணிட்டு மேலே இருக்க டிக் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர்னு இருக்கு பாருங்கள், அதே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லைட் சன்னு டைப் பண்ணுங்கள். லைட் சன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து நிறைய இமேஜ் வரும், அதில் வந்து நான் செலக்ட் பண்ணுற இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி மேலே செட் பண்ணிட்டு கீழே வந்து பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த லைட் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேக்ரவுண்டுக்கு. இப்போ மேலே டாப்பில் இருக்க அந்த ஏரோ இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் கேலரியில் இமேஜ் சேவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.